கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் யோவான் 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இயேசு சீமோனுடைய படகை கேட்டுக்கொண்டு அதை பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். கடலின் கரையில் பல படகுகள் இருந்திருக்கலாம். பல படகுகள் இருந்தாலும் இயேசு சீமோனுடைய படகை தெரிந்து கொண்டார். அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். சீமோனின் படகு வெறுமையான நிலையில் இருந்தது. அந்த படகைத்தான் இயேசு தெரிந்து கொண்டார். நம்முடைய நீதியினால் நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்படவில்லை. அவருடைய இரக்கத்தினால், அவருடைய கிருபையினால் நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த படகை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி சீமோனை கேட்டுக்கொண்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் உலக இச்சை, பாவம் இவற்றிலிருந்து நாம் நம்மை தள்ளி விலக்கி கொள்ள வேண்டும். அப்போதுதான் நாம் தேவனால் பயன்படுத்தப்பட முடியும். நாம் ஆழத்திற்கு போக வேண்டும். தேவன் மீது முழுமையான விசுவாசம் வைக்க வேண்டும். சீமோன் இரவு முழுவதும் முயற்சித்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆழத்திற்கு மீன் பிடிக்க இரவில்தான் செல்வார்கள். சீமோன் மீனவன். பகலில் மீன் பிடிக்க முடியாது என்று சீமோனுக்கு தெரியும். ஆனால் சீமோன் பகலில் ஆழத்திலே மீன் பிடிக்கும்படி வலைகளை போடுங்கள் என்று இயேசு சொன்ன வார்த்தையை விசுவாசித்து அவருடைய வார்த்தையின்படியே வலையை போட்டபோது வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். பல நேரங்களில் நம்முடைய பிரயாசம், முயற்சி, அதின்மேல் நாம் வைத்த நம்பிக்கை தோல்வியை கொண்டு வரலாம். நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவரிடத்தில் விசுவாசம் வைக்கிற நம்மை ஒருபோதும் வெறுமையான நிலையில் வைக்காமல் நம்மை மிகுதியான நன்மையினால் நிரப்புவார். ஆம் பிரியமானவர்களே, நமக்குள்ளே இயேசு இருக்கும்போது, அவருடைய வார்த்தை இருக்கும்போது நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் என்ன சொல்கிறாரோ அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது நம்முடைய தோல்வியை வெற்றியாக மாற்றுவார். நம்முடைய வெறுமையை நிரப்புவார். யோவான் 15:16 வாசிக்கிறோம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.